ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப் மேட்ச் நம்பர் 6 இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் கெனிங்ஸ்டன் ஓவர் கிரவுண்டில் மேட்ச் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸ் வந்து டீம் வருவாங்க, எந்த பிளேயர்ஸ் வந்து ஜிஎலுக்கு எடுக்கலாம், எந்தெந்த இன்னிங்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு ஃபுல் பிளேயர் அனாலிசிஸ் ஸ்டாட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சு அது மூலயமா டீம் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து இன்னிங்ஸ் வைஸாகவும் சொல்லியிருக்கிறோம். இதில் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட்டர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் நல்லா பவுன்ஸ் போடுவாங்களோ அவங்களுக்கும் இந்த கிரவுண்டு வந்து அந்த பவர் பிளே டயத்தில் நல்லாவே சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளே பண்ணதுல 24 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 16 பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 7 தான் பண்ணியிருக்காங்க. மேபி பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் ஃபாலிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் ஆகி அடுத்து அந்த பிச்சு ஹார்ட் ஆகும் போது அந்த பவுலிங்க்கு நல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சப்போர்ட் ஆகுறதுனால சேசின் வந்து டஃபா கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ இங்க இதுல வந்து ஹையா ஸ்கோர் பண்ணதுமே பாத்தீங்கன்னா 224 ரன்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அடிச்சாங்க. அதையும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 204 வரைக்கும் வந்து சேஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச் நடக்கிறப்போ பிலிப்ஸாட்லாம் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா ஒரு 50 ரன்ஸ்க்கு மேல அப்பவே அடிச்சிருந்தாரு. இதுல ரீசெண்டா கொஞ்சம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்ததுல 171 ரன்ஸ் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. அதை வெஸ்ட் இண்டீஸ் 172 ரன்ஸ் அடிச்சு சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 26 ஜனவரியில நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 224 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து இங்கிலாந்து வந்து 204 வரைக்கும் சேஸ் பண்ணி வந்து கடைசியில வந்து கொஞ்சம் இதுல டிஃபரன்ஸ்ல வந்து லாஸ் ஆயிருக்காங்க. அதுலயும் ஃபாஸ்ட் பவுலர் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க, இதுலயும் ஃபாஸ்ட் பவுலர் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. கீழே இருக்கிற ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல நடந்த மேட்சஸ்ல ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 200 அடிச்சும் சேஸ் பண்ற அளவுக்கு ஆயிருக்கு. ஏன்னா விக்கெட் ஃபால் அப்போ இல்ல. ஸோ கம்ப்ளீட் பேட்டிங் பிச் ஆனாலும் இங்க கொடுப்பாங்க, இல்ல பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ்க்கு சப்போர்ட் ஆகி அடுத்த இன்னிங்ஸ்க்கு அது மாறுற மாதிரி இவங்க இருக்கும். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பிச்சுமே இந்த கிரவுண்டை பொறுத்தவரை நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் இன்னொரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 142 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து 140க்கு 7 விக்கெட் போய் தான் அவங்க வந்து ஆனாலும் கடைசியில சேஸ் பண்ண முடியாம கூட ஆயிருக்கு. ஸோ பவுலிங்க்கு கம்ப்ளீட்டா மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு டீமை வந்து ஒரு டீம் பவுலிங்க்கும் ரெடி பண்ணுங்க. ஒரு 1 or 2 டீம் ஒருவேளை இங்கிலாந்து டாமினேட் பண்ணி பவுலிங்ல பண்ற மாதிரியான கண்டிஷனும் மாறலாம். லாஸ்டா நடந்த 4 மேட்சஸ்ல இங்க விக்கெட் ஃபால் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 18 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலருக்கு 37 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 7ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபேஸ்ல 24 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங் ஃபேஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பிளெயின் 11 பாத்தீங்கன்னா இதான் இருக்கும். ஜார்ஜ் முனிசி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரண்டன் மக்மலன், ஒலிவர் ஹாரிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர் பெரிங்டன், அப்புறம் பாத்தீங்கன்னா மேத்யூ கிராஸ், மைக்கேல் லிஸ்க், அப்புறம் கிறிஸ் கிரேஸ், மார்க் வாட், அப்புறம் எஸ் ஷரீஃப், அப்புறம் கிறிஸ் ஷோல், அப்புறம் பாத்தீங்கன்னா பிராட்லி கூரி. மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் மேபி இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் இதுதான் பிளெயின் 11 இருக்கும். இங்கிலாந்தோட பிளெயின் 11 பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், பிலிப் சால்ட், வில் ஜாக்ஸ், ஜானி பேஸ்ட்ரோ, லிவிங்ஸ்டன், ஐச் புரூக், சாம் கரன், மொயின் அலி, கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் ரஷீத். இதுல மேபி லிவிங்ஸ்டனுக்கு பதிலா டோப்லே இல்லைன்னா மார்க்வுட் உள்ள வரலாம், இல்ல ஜார்டன் இவங்க ஆர்ச்சருக்கு பதிலாவோ கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இல்ல மேபி சாம் கரனுக்கு பதிலாக கூட கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்குமான மேட்சுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் நடந்த ஒரு சின்னதா ஒரு ப்ரிவியூ மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் உகாண்டா மேட்சுக்குமான அந்த ப்ரிவியூ, அந்த இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்ம இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஆப்கானிஸ்தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ள வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ராம்ஜனி இவர் வருவார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அலிஷா அவரும் வந்துட்டாரு. இவர் வந்து பேட்டிங்ல வர மாட்டாரு, பவுலிங்ல வர அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி வந்துட்டாரு. அப்புறம் இவரை ஒரு இதுல கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணியே இந்த கீவித்தா இவரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். கண்டிப்பா இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாரு, இல்ல சிவிசி அளவுக்கு கூட ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் ரஷீத் கான்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணது பாத்தீங்கன்னா ரஷீத் கான். விக்கெட் கீப்பர்ல குர்பாஸ் தான் இருக்கிற பட்சத்துல அவரை பண்ணியிருந்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கேப்டனின் இதுல வந்து ஃபரூக்கி தான் எல்லா இதுலயும் வந்திருந்தாங்க. நம்ம ஃபரூக்கி சொல்லியிருந்தோம், அந்த இதுல வந்து அவர் கொஞ்சம் லோ பர்சன்ட்லயும் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, அதுக்கு அடுத்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நவீனுல்லாக்கும் வந்துட்டாரு. இதுல முஜிபுர் ரஹ்மான் வந்து வருவாரு, ஆனா பாத்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணதுனால இவங்க வந்துட்டாங்க. இல்லைன்னா முஜிபுர் ரஹ்மான் உள்ள வர்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமது நபி
இந்த கேட்டகரியில இருந்து அவர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வந்துட்டாங்க. இதுல தான் சார்டான் நைப்ல ஒருத்தங்க உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில சார்டான் வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு அந்த இன்னிங்ஸ் பேஸ்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்கான சொல்லுவோம். இது இப்போ கம்ப்ளீட் வந்து ஒன் சைடு மேட்சா இருந்ததுனால இந்த மாதிரி இருந்தது. இதே இது ரெண்டு பக்கமும் மேட்ச் நல்லா இப்போ இந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒன் சைடு டாமினேட்டிங் மாதிரி ஆயிருந்ததுனால இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பை சொல்லியிருந்தோம். இதே இது ரெண்டு சைடும் மேட்ச் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸ் வந்து மாறி வருவாங்க. ஸோ அதையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்குமான மேட்ச், இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து எந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை பொறுத்தவரை இவர் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டன்ல இருக்கிறாங்க. ஹை பர்சன்டேஜ் விசியும் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, இது ரெண்டுமே விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல இருக்கிறதுனால இது ஒரே ஒரு இது வந்து நீங்க ஒரு இங்கிலாந்துக்கு ஃபேவரா மூவ் பண்றீங்க ஒரு மேட்ச் அப்படின்னா அதுல ஒரே ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால மேபி ஒரு சிவிசி இல்லைன்னா விசி விக்கெட் கீப்பர் செக்ஷன்ல ஒன்று வர வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அடுத்து சிவிசி எந்த மாதிரி மாறும் அப்படின்னு நான் போக சொல்றேன். இப்போ இந்த மேட்சோட பவர் பிளே ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலாந்து இங்க வந்து இதுக்கு முன்னாடி பிளே பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பவர் பிளே பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கண்டிஷன்ல இருக்குது. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல நல்ல இங்கிலாந்துலாம் பிடிச்சாங்கன்னா மேக்சிமம் ஒரு விக்கெட் விழும், இல்லைன்னா விக்கெட் விழாமலே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. இதே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பவர் பிளேயோட பொதுவான ப்ராக்ரஸ், இந்த ஆவரேஜா இங்க இதுல இருக்கிற இது ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். ஹிட்டர்ஸ் வந்து நல்ல இந்த இதுல வந்து பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி பவுன்ஸ் பண்றவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நல்லா குத்தி ஏத்துறவங்க இந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் போக போக அந்த ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அந்த மேட்ச் ப்ராக்ரஸும் நல்ல ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த இதுல வந்து எப்படின்னா ஜாஸ் பட்லர் வந்து ஹை பர்சன்டேஜ் கேப்டன்ல இருக்கிறாங்க. இவங்க இந்த இதுல இருந்து மேக்சிமம் ஒரு ட்ரீம் டீம் அது வந்துருவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் இவர் தான் பண்ற பட்சத்துல இவங்க வந்து ஒரு 20 to 30 ரன்ஸ் பேட்டிங் அடிச்சா கூட இவங்க விக்கெட் இதுல இருந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வருவாங்க. சப்போஸ் பிலிப் சால்ட் தான் இந்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா மேபி ஒரு சின்ன வாய்ப்பு, இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா ஒருவேளை கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆயிடுவாரு, இல்ல கம்மியான ரன்ல ட்ரீம் டீம் வருவாரு. அந்த மாதிரி கேட்டகரியில தான் இப்போதைக்கு இவர் இருக்கிறாரு. ஒரே ஒரு இதுல வேணா நீங்க கேப்டன் கொடுத்து நீங்க பட்லரை ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ சால்ட் பொறுத்தவரை இந்த கேட்டகரியில ஹை பர்சன்டேஜ் விசில வந்து இப்போ வர இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்ல சால்ட் வந்து இவங்க இந்த கிரவுண்டில் நல்லா பிளே பண்ணியிருக்கிறாங்க. 100 ரன் வரைக்கும் வச்சிருக்கிறாங்க, ஆவரேஜ் 25 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. போத் இன்னிங்ஸும் இவர் நல்லா இருக்காரு. ஆனா இவர் ஆரம்பத்துல இருந்தே ஹிட் பண்ணி மட்டுமே தான் பிளே பண்ணுவாரு. சப்போஸ் அவுட் ஆகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மேபி பட்லர் சால்ட்ல ஒருத்தங்க இந்த மேட்ச் ஃபிளாப் ஆகிறதுக்கு கூட மேபி ஆகலாம். ஆனா ஒருத்தங்க கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. இப்போ இந்த கேட்டகரியில பொறுத்தவரை பேர்ஸ்டோ வந்து கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்தவரை இவருக்கு ஒரு ட்ரீம் டீம் வராத அளவுக்கு வாய்ப்பு இருக்கு போத் இன்னிங்ஸ்லயும். இவரை வந்து அப்துல் ரஷீத்தை வந்து இந்த கேட்டகரியில செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த இதுல சிவிசி கொடுத்து பாருங்க. இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிவிசி கொடுத்து பாருங்க, இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்லனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷாரிஃப் ஆர்ச்சர்ல இவங்க ரெண்டு பேரும் இவர் ஹை பெர்சன்ட்ல இருந்து இவர் லோ பெர்சன்ட்ல இருக்காரு அப்படின்னா ரெண்டு பேருமே மேபி வரலாம், இல்லைன்னா இந்த கேட்டகரியில இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம்ல வருவாங்க. அதே மாதிரி இந்த ஜி முனேசி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரீம் டீம் வருவாரு, இல்ல ஃபெயிலியர் ஆவாரு. இந்த கேட்டகரியில இருந்து சேஃப் பிக் வந்து
அப்துல் ரசீக் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இவரை எந்த இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பட்லர் சால்ட்டில் மேபி ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, ஒருத்தங்க பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் பட்லருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் சால்ட்டுக்கு நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 பேர் கேட்டகரியில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லோ பர்சன்டேஜ் யாரோ அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. இந்த கேட்டகரியில் ஒன்று இவர் வருவார், இல்லைன்னா இதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிற அந்த அதாவது பெர்ரிங்டன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்மலன், அவங்க கூட வரலாம். இப்போ நீங்கள் இவரை மிஸ் பண்ணுறதா இருந்தா. ஹாரி ப்ரூக் இந்த மேட்ச் பிளே பண்ணுறாருன்னா இங்கிலாந்து வந்து ஒன்று லாஸ் ஆகிற மாதிரி டீம் எடுக்கிறீங்க, இல்லை லாஸ்ட் வர போய் தான் டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகி லாஸ்ட் வர போய் தான் இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாரி ப்ரூக்கை அந்த இடத்துல கொண்டு வரலாம். இப்போ வர இவர் வந்து ட்ரீம் டீம் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் மெக்மிலன் இவருக்கு இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா 68 ரன்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கான ஆவரேஜ் வந்து வச்சிருக்கிறாரு. மேக்சிமம் பவுலிங்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் இவர் வந்து பவுலிங் போடுறாரு அப்படின்னா பவுலிங் போட்டு வர்றதுக்கு மட்டும்தான் இவரால் வாய்ப்பு வந்து முடியும் இல்லையா, பேட்டிங் பண்ணி பெரிய அளவுக்கான ஸ்கோர் வந்து இவர் வந்து பெருசா பண்ண முடியாது. ஸோ பவுலிங்ல இவங்க பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இவங்கள ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச்ல பிளே பண்ணலாம், இல்லை லிவிங்ஸ்டனை கூட அவங்க நீக்கிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ லிவிங்ஸ்டன் பிளே பண்ணா அவரை நீங்க மஸ்டா எடுக்கலாம். அப்படி இல்லை, இவர் இந்த கேட்டகரியில லிவிங்ஸ்டன் இல்லை அப்படின்னா இந்த ஜார்டன் டோப்லேல நீங்க 2 பேருமே இப்போதைக்கு வர ட்ரை பண்ற ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. சப்போஸ் இதுல ஒருத்தங்க ஹை பெர்சன்ட்ல இருந்து ஒருத்தங்க லோ பெர்சன்ட்ல இருந்தா கன்ஃபார்மா 2 பேருமே வருவாங்க. அப்படி இல்லை 2 பேருமே லோ பெர்சன்ட்ல தான் இருக்காங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க, ஜார்டனை ட்ரை பண்ணுங்க. டோப் பிளேயை வந்து நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் டோப் பிளே பண்றாரு, பவுலிங் போடும்போது போடுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க டோப் பிளேயை ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஜார்டனையே ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இவர் இந்த பி கியூரிங்கிறவர் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்கிறாரு. அவங்களுடைய பிராக்டிஸ் அந்த குவாலிஃபயர் மேட்சஸ்ல 6 மேட்சுக்கு 12 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 பேர் கண்டிப்பா வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள் இவரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்ல நம்ம சொன்ன மாதிரி தான், இவங்க 2 லோ பெர்சன்டேஜ்ல இருந்தா 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து டாமினேட் பண்றாங்கனாலும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. லிவிங்ஸ்டன் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவரை டீம்ல கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஹாரி ப்ரூக் வந்து லாஸ் ஆகும் மாதிரி இருக்கும், இல்ல டாப் ஆர்டர்லாம் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சா மட்டும் எடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இவரை வந்து நீங்க ஸ்காட்லாண்டுக்கு பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டீம் அவங்களுக்கு பண்ணும்போது இவங்களை எடுங்க. நம்ம இவர் எந்த அளவுக்கு பிளே பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ இந்த கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பிக் யாரு பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை மொயின் அலி தான். ஏன்னா இவர் இந்த கிரவுண்ட்ல நல்லா பிளே பண்ணிருக்கிறாரு, ரன்னும் அடிச்சிருக்காரு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 கேட்டகரியில நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறதா இருந்தா மொயின் அலியை எடுங்க. இவரை நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா சாம் கரனை டீமுக்குள்ள கொண்டு வாங்க. ஆனா இவரோட பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் இது எல்லாமே ஏறி தான் இருக்கு. ஸோ இவரை எடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா இங்கிலாந்து வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தா நீங்க எடுங்க, இல்லைன்னா மொயின் அலியை ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர்ல ப்ரிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆர் பெர்ரிங்டன் வந்து நல்லா பிளே பண்றவர் தான். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபயர் மேட்ச்ல ஒரு 60 அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேக்சிமம் வந்து ஓரளவு 30, 25 அந்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு. அந்த குவாலிஃபயர் மேட்சஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரீம் டீம் வர ஒரு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வில்லியம் ஜாக்ஸ் வந்து இவருக்கு வீக்னஸே அந்த ஸ்பின்னர் தான். ஸ்பின்னர் இங்க யார் நல்லா போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேவ்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் மேக்ஸ் வாட், இவங்க 2 பேருமே நல்லா போடுவாங்க. ஸோ அவங்க பால் அவுட் ஆகணும்னா இவர் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்ச்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியா வந்தே தருவாங்க. சப்போஸ் இல்லைன்னா கூட 2 பேருமே வருவாங்க. அதே மாதிரி மேக்ஸ் வுட் மார்க்வுட்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மார்க்வுட்டை தான்
எடுக்கணும். அவர் பிளேயிங் 11 இருக்காரு அப்படின்னா இந்த கேட்டகரியில உறுதியா மார்க்குட் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மேட்ச்ல. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. இவரை கூட நீங்க ரெண்டாவது ஸ்காட்லாந்து வின் ஆக போற மாதிரி இல்ல விக்கெட் எடுப்பாங்க, ஸ்பின் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா இவருக்கு பதிலா கிரேவ்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த 3 பேர்ல இருந்து உறுதியா ஒருத்தங்க உள்ள வருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓகாரிஸுக்கு வந்து அவர் சம்டைம்ஸ் அடிச்சா 50, 70, 100 வரைக்குமே அடிச்சிருக்கிறாரு மேட்சஸ்ல. மேபி மேக்சிமம் அவர் தான் ஓப்பனரும் இறங்குவார், இந்த டீமை பொறுத்தவரை இறங்குவார். பிராக்டிஸ் மேட்சஸ்ல ஒரு 100 அடிச்சிருக்காங்க, அதாவது குவாலிஃபயர் மேட்சஸ்ல ஒரு 100 அடிச்சிருக்காங்க, ஒரு 50 அடிச்சிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்ல இவரை யாருமே பிக் பண்ணல, லோ பிக்ல இருக்காரு. ஸோ இவரை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இவரை பிக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இவர் பிளேயிங் 11ல இருந்தா இவர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு, மேட்ச் எந்த மாதிரினாலும் மாத்துறதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்கு. ஸோ அவரை மிஸ் பண்ணாம நீங்க ஸ்காட்லாந்து வின் ஆகுற மாதிரி டீம் எடுத்தாலும் சரி, இல்ல ஸ்காட்லாந்துல இருந்து பிளேயர்ஸை எடுத்தாலும் சரி, டிஃபரன்ஷியல் பிக்ல இவரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது சீசோல். இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல நடந்த T20, வேற நடக்கிற T20, T10 நிறைய மேட்ச் இவர் வந்து பிளே பண்ணி கன்சிஸ்டிவா அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் வந்து டீம்ல வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. நல்ல ஃபாஸ்ட் பவுலரு. அவரோட விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட்னு மாதிரி ஸ்டார்டிங்ல எடுக்க வாய்ப்பு இருக்கு. இவர் எடுப்பாரு. அப்படி இவர் மிஸ் பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பி குறி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அவர் எடுப்பாரு. ஸோ அந்த 2 பேர்ல இருந்து நீங்க ஒருத்தங்களை நீங்க உறுதியா எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சி கிரேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஸ்பின் நல்லா போடுவாரு, நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் டு 4 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இப்போ ஆல்ரவுண்டர்ல இருந்து இப்போ அவங்களுக்கு டீம்ல இருந்து ஒருத்தவங்க எடுத்தீங்கன்னா மேக்ஸ் வாட்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் எடுக்கணும். அப்படி அவர் எடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவரை ட்ரை பண்ணுங்க. இவரை சொன்னது நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கு தான், கண்டிப்பா அடிச்சா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். இவர் வந்து நல்ல 40, 50க்கு மேல குவாலிஃபயர் மேட்சஸ்லாம் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முன்சி அவரும் வச்சிருக்காரு. ஸோ இந்த இதுல இருந்து ஒரு 2 பேரை ட்ரை பண்ணி பாருங்க. இவருக்கு ஒரு சிவிசி கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இவரு ஒரு குவாலிஃபயர் மேட்சஸ்ல 150 எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஸோ இவரையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிவிசி. இதுல இவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா சிவிசி மஸ்டா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. பேர் ஸ்ட்ரோக்கு ஒரு விசியாவது ட்ரை பண்ணி பாருங்க. பிலிப் சால்ட் பட்லர்ல கண்டிப்பா ஒருத்தங்க மேக்சிமம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதுல ஒருத்தங்களுக்கு சிவிசி பட்லர் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுங்க. இவருக்கு எந்த இன்னிங்ஸ்னாலும் கொடுக்கலாம். ஆனா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்காதீங்க. 2 பேருமே ஒரே இதுல வரமாட்டாங்க. மேபி ஒருத்தர் ஃபெயிலியர் ஆவாரு, இல்ல ட்ரீம் டீம் வந்தாலும் லோ பாயிண்ட்ல தான் உள்ள வருவாரு. இந்த மார்க்குட் ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் போட்டா ஒரு சிவிசி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இவர் லோ பெர்சன்ட்ல இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. வேற 50%க்கு கீழே பார்த்தீங்கன்னா இது பேட்டிங்க்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா அப்படின்னா மேக்சிமம் ஒரு 4 to 5 பேர் எடுங்க. அப்படி இல்லையா பவுலிங்க்கு டாமினேட் பண்ற மாதிரியான மேட்ச் மாறுது அப்படின்னா ஒரு 5 to 6 பேர் வந்து இருக்கிற மாதிரி 50%க்கு கீழே. 40%க்கு மேல கீழேனா அது உங்களுக்கு ரொம்ப சேஃபு. இன்னிங்ஸ் வைஸ் நம்ம யாரை சொல்லியிருக்கிறோம், எந்த பிளேயர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க, ஒரு அவங்க செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க அவங்க குவாலிஃபயர் மேட்ச்ல, இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நீங்க எடுங்க. லாஸ்ட் லைனப் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து டெலிகிராம்லயும் மென்ஷன் பண்றேன் இந்த பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வேணா அங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட ஐடியாவை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டெலிகிராம்ல சாட் குரூப் இருக்கு, அங்க நீங்க ஷேர் பண்ணலாம். வேற டீடைல்ஸ்னாலும் அங்க நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.